கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்தே சபை வழங்குகிறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். சங்கீதம் புஸ்தகம் 34 அதிகாரம் 5 வசனம் இப்படி சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. 2 காரியத்தை இதில் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து முதலாவது காரியம் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறார்களோ பிரகாசம் அடைந்தவரோட முகம் வெட்கப்படாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வெளிச்சம் வரும்போது அந்த வெளிச்சம் தான் இருக்குமோ தவிர அந்த இருட்டு அங்கே இருக்காது. இந்த வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக ஜெபிக்கிறார்கள், நன்றாக ஊழியம் செய்கிறார்கள், நல்ல விசுவாச குடும்பமாக இருப்பாங்க, ஊழியத்தை தாங்குவாங்க, காணிக்கை தசம்பாங்க நல்லா தருவாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் குடும்பங்களில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் சாபத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த சாபம் மாற வேண்டுமானால் அந்த சாபத்தை நீக்குகிற ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் நாம் வர வேண்டும். வந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், உங்களுடைய சாபங்கள் மாற வேண்டும். எல்லாருக்கும் சாபம் வரும், எல்லாருக்கும் சோதனை வரும், எல்லாருக்கும் பிரச்சனை வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசுவே சாத்தான் சோதித்தான். அப்படின் போது உங்களே என்னை அவனை சோதிக்கிறது லேசான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு பொதுவாக முடிவு இருக்காது. அந்த பிரச்சனைகளை ஆண்டவர் அதை மாற்றுகிற வரைக்கும், அந்த பிரச்சனையை ஆண்டவர் சரி செய்கிற வரைக்கும் அது மாறவே மாறாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நாம் அநேக நேரங்களில் மற்றவர்களை நோக்கி பார்க்குறோம், மற்றவர்களை பார்க்குறோம், இவங்க உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்க, அவங்க நமக்கு சகாயம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நாம் அநேக நேரங்களில் அநேகரை பார்த்து ஏமாந்து போகிறோம். ஆனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய முகங்கள் வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டுமானால் நாம் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் 3 அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் அந்த தேவாலயத்துக்கு ஜெப நேரத்தில் போனார்கள். அங்கே தாயின் வயிற்றில் சப்பானியாக பிறந்த ஒருவனை கொண்டு வந்து அங்கே எப்போதும் தேவாலயத்தில் கொண்டு வந்து ஜனங்களிடத்தில் பிச்சை கேட்கும்படியாக அவனை உட்கார வைப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 3 அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 3 அதிகாரம். ஜெப வேளையாக 9 மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்போது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டிலே வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அவனை தூக்கிட்டு வருவாங்க, தேவாலயத்துடைய வாசல் அண்டியில் உட்கார வைப்பாங்க. அவன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போகிற வர ஜனங்கிட்ட காசு கேட்பான், பிச்சை எடுப்பான். சாயங்காலமானால் தூக்கிட்டு வந்தவங்க அவனுக்கு வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவான். இது ரெகுலராக நடந்துகிட்டு இருந்து. அவனுக்கு வயசு 40ன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அன்றைக்கு பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது இவர்களிடத்துலேருந்து ஏதாவது ஒரு காசு, ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும்னு சொல்லி அந்த மனுஷன் இவர்களை நோக்கி பார்த்தான். அந்த 5 வசனம் பாருங்கள். 5 வசனத்தில் அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு யாராவது ஏதாவது செய்யும்போது நம்முடைய கண்கள் அவங்கள தான் பார்த்துட்ருக்கோம். ஐயா சொல்லிட்டாரு, அண்ணன் சொல்லிட்டாரு, இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, நமக்கு செய்வாங்க, எப்போ செய்வாங்க, எப்படின்னு சொல்லலாம் நம்ம யோசனை பண்ணி அந்த காரியத்துக்காக நம்ம காத்துட்ருப்போம். இந்த 5 வசனத்தில் அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். 2 பேரும் ஐயருமாருங்க வந்திருக்கிறாங்க, இவங்க ஏதாவது நமக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி அந்த பிச்சையை கேட்கிற மனுஷன் அவர்களை நோக்கி பார்த்தான். கேட்டானான்னு கூட சொல்லவில்லை, நோக்கி பார்த்தான். 6 வசனத்தில் அப்போது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது.
அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவனோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது தாயின் வற்றிலே சப்பானியாக பிறந்த மனிதன் பேதுருவையும் யோவானை நோக்கி பார்க்கும்போது அந்த பேதுரு சொல்லுகிறார், என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, நசரனாகி இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னார். அந்த சொன்ன மாத்திரத்தில் அந்த மனுஷன், இந்த வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 7ஆம் வசனத்தில், வலது கை அவன் நட என்று சொல்லி சொன்னதினால அவனை எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவருடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டார். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, தேவாலயத்தினுடைய 10ஆம் வசனம், தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையில் பிச்சை கேட்டு உட்கார்ந்திருந்தவன் இவன்தானா என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். 11ஆம் வசனம் சொல்கிறது, குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவை யோவானை பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்தில் அவிடத்தில் ஓடி வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, தினமும் வந்து பிச்சை அவனால் வர முடியாது. அவனை தூக்கிட்டு தான் வந்து உட்கார வைப்பாங்க. அவன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பிச்சையை கேட்பான். அவனை தூக்கிட்டு வந்தவங்க திரும்ப வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஒரு வேளை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சவங்க ஏதாவது வேறு வேலையாக இருந்து மறந்துட்டாங்கன்னா அவனுடைய நிலைமை எப்படி ஆயிருக்கும்? அப்படிமா அப்படின்னு பார்த்துருப்பான், நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்களே, எப்போ வந்து நம்மளை கூப்பிட்டு போவான்னு சொல்லி அந்த அவனுக்குள்ளே ஒரு அங்கலாய்ப்பு இருந்திருக்கும். இன்றைக்கு அநேக காரியங்களை நாம் அப்படி தான் அங்கலாய்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு காரியம் கிடைக்காத பட்சத்தில், நமக்கு ஒரு காரியம் நடக்காத பட்சத்தில் எங்கேயாவது ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு சொல்லி நாம் நோக்கி பார்க்குறோம், மனிதரில் பார்க்குறோம், மற்ற உதவி செய்யக்கூடியதில் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவரை பார்க்கறதில் தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். இவர்களுடைய கீழ்ப்படியாதனால அந்த வனாந்தரத்தில் நிறைய பேர் செத்துட்டாங்க. கர்த்தருக்கு சுவாகடிச்சிட்டார். அங்கே கொல்லிவாய் சர்ப்பம் கடித்தது, அதனால் அநேக செத்தாங்க. மோசே போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். அந்த நடந்த சம்பவத்தை சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெண்கலத்தினால ஒரு சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கோலில் மாட்டி வை, கடிப்பட்ட எவனும் அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது பிழைப்பான் என்று சொன்னான். எனக்கு அன்பானவரில் அந்த எந்த சர்ப்பம் கடித்ததோ அதே போன்று ஒரு வெண்கலத்தினால் ஒரு சர்ப்பத்தை உண்டாக்கி அதை கோலினால் உயர மாட்டி வைக்கும்போது அது பாம்பு கடித்த எல்லாரும் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் நாம் ஜீவனோடு இருக்க வேண்டுமானால், நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டுமானால் நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவாலயத்தின் வாசல் அண்டையில் உட்கார்ந்து பிச்சை கொண்டு கொண்டிருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம், இதுவரைக்கும் நடக்காத ஒரு அற்புதம், இயேசுவின் நாமத்தில் பேதுரு எழுந்து நடக்க சொன்ன போது அந்த மனிதன் எழுந்து நின்று குதித்து நடந்து தேவாலயத்துக்கு போனான். இதுவரைக்கும் தேவாலயத்தின் வாசல் அண்டையிலே இருந்த மனுஷன், தேவாலயத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்க முடியாது இருந்த ஒரு மனுஷன், அன்றைக்கு இயேசுவின் பெயரை சொல்லி இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி பேதுரு சொன்ன மாத்திரத்தில் அவனை எழுந்து குதித்து நடந்த வாதம் பாருங்கள், அவ்வளோ அருமையாக சொல்லுது. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. 6ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லி, 7ஆம் வசனத்தில் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். அவன் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களை கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். எனக்கு அன்பானவர்களே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். இன்றைக்கு பேதுருவும் யோவானை நோக்கி பார்த்து அந்த சப்பானி, ஆனால் அவர்கள் சொல்லுகிற ஜெபம் என்னவென்று சொன்னால், அவங்க பேரில் சுகமாக்கலை, அவங்க பேரில் அற்புதம் செய்யலை, அவங்க இயேசு கிறிஸ்துவின் பெயரினால் அற்புதம் செய்தார். இன்றைக்கு பிசாசு ஓடுகிறது,
வியாதிஸ்தல் சுகமாகிறது, இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கிறது எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாத்திரம்தான் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவரில் அந்த சர்ப்பம் கடித்தவர்களை மோசே இடத்துல ஆண்டவர் சொன்னார், வெண்கல சர்ப்பத்தை செய்து அது ஒரு கோலினால் உயரம் தூக்கி மாட்டு, எவனை அந்த பாம்பு கடித்ததோ, கொல்லிவாய் சர்ப்பம் கடித்ததோ அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கும்போது பிழைப்பான் என்று சொன்னார். எனக்கு அன்பானுள்ளே, இந்த சப்பானி குதித்து நடந்து எழுந்து கர்த்தரை துதித்தான். இங்கே செத்து போனவர்கள் உயிரோடு எழுந்தார்கள். மரித்தவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து கடிப்பட்டவர்கள், சாக போகிறவன் கடிப்பட்டவன் சாக போகிறவன் உயிரோடு இருந்தார்கள். எனக்கு அன்பானுள்ள, இந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நீங்கள் அவரை பார்த்து பிரகாசம் அடைங்க, அடுத்தது உங்கள் முகங்களை கர்த்தர் ஒருபோது வெட்கப்பட விட மாட்டார். நாம் ஜெபம் பண்ணோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி வேதத்தில் சொன்னது போலவே ஆண்டவரே, அன்றைக்கு தாயின் வயிற்றில் சப்பானியாக பிறந்தவனை பேதுருவும் யோவானும் ஆண்டவரே சந்தித்த போது தேவாலயத்தில் பேதுரு சொன்ன வார்த்தையின் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னதுமே அவனை எழுந்து நடந்து குதித்து தேவனுடைய ஆலயத்துக்கு போனான். ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டில் அந்த கொல்லிவாய் சர்ப்பம் கடித்தவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள் ஆண்டவர். அதுபோலவே நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து எங்களுடைய வாழ்க்கை பிரகாசமடையவும் எங்களுடைய முகங்கள் வெட்கப்படாதபடி நீர் காத்து கொள்ளும்படி நாங்கள் செபிக்கும். தொடர்ந்து உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. மனம் திரும்பும் காலம் என்றோ மனம் திரும்பு, கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு, மனம் திரும்பும் காலம் என்றோ மனம் திரும்பு, கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு, காலம் இனி செல்லாதே. மனம் திரும்பு, கடைசி காலம் இதுவன்றோ. மனம் திரும்பு, காலம் இனி செல்லாதே. மனம் திரும்பு, கடைசி காலம் இதுவன்றோ. மனம் திரும்பு, மனம் திரும்பும் காலம் என்றோ. மனம் திரும்பு, கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு. இயேசு வருவார், வானதூதர் சேனையோடு இயேசு வருவார். வானம் பூமி அழியும் முன்னே இயேசு வருவார், வானதூதர் சேனையோடு இயேசு வருவார். புவி மீது அரசால இயேசு வருவார், புது வாழ்வு நீ காண மனம் திரும்பு. புவி மீது அரசால இயேசு வருவார், புது வாழ்வு நீ காண மனம் திரும்பு. மனம் திரும்பும் காலம் அன்றோ. மனம் திரும்பு, கர்த்தர் இயேசு வருகின்றார். மனம் திரும்பு.